இந்த சின்ன பொண்ணு எங்க போய் தொலைஞ்சா? காலையில இருந்து ஆளை காணோம். நானும் சரி இப்போ போருவான்னு பாத்துட்டே இருந்தா இன்னும் காணோம். காலையில போட்ட வேலை போட்டபடி இருக்கு. இங்க ஒரு வேலையும் இப்ப செய்யல, காபி கூட குடிக்கல. அந்த ஆளை பையனை போயிட்டா போல காலையிலேயே. அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எரிச்சலா கிடக்கு. நம்மளை போட்டு ஒரே தொல்லை பண்ணிட்டு நொய் நொயிட்டு இருப்பா. வெளியே போனாலும் நம்மளுக்கு போர் அடிக்க. அவ இருந்தாதான் நல்லா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்ன எவ்வளவு நேரம் தான் வெளியே உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? தலை வலிக்கு. நான் வெயில் வேற அடிக்க ஆரம்பிச்சுட்டு பேசாம வீட்டுக்குள்ள போய் படுக்க வேண்டியதுதான். வருவான்னு காத்துட்டு இருந்தா அதுக்குள்ள நம்மளுக்கு வயசாயிரம் போல. ஊராரோதிக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னோட்டோ நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. எங்கே நான் போனா என்ன என்னோ யாவும் இங்கேதான். உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான். என்னாச காத்தோடு போகாது, என்னாலும் என் வாக்கு பொய்க்காது. எக்கோ சீக்கிரம் வாங்கக்கோ, பயமா இருக்குக்கோ. அப்படியே வாய பொளந்துட்டு அப்படியே போன மாதிரியே படுத்து கிடக்காக்கா. ஐயோ எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குக்கோ. இந்தா வர முடியுமா? வேகமா நடக்க வேற முடியல. இவாளை தூக்கிட்டு ஐயே என்ன பண்ண? நெட்டச்சி சொல்ல கேட்காம வீணால இப்படி உளுந்து கிடக்கா. எக்கோ நம்ம சின்ன பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருமோக்கோ, எனக்கு பயமா இருக்குக்கோ. ஏன் ஒத்தரோசா பயப்படாதடி, மனசுல தைரியத்தை வர வச்சுக்க. வேற என்ன பண்றது? பயப்படாம வா, ஒன்னும் ஆவாதடி. ஐயோ ஐயோ ஐயோ, பார்க்க கஷ்டமாலாம் இருக்கு. நல்லா துருன்னு வாய் பேசிட்டு கிடப்பாளே. என்கிட்ட என்ன நேரமும் சண்டை இழுத்துட்டே கிடப்பாளே. எப்படி படுத்து கிடக்காளே. ஏன் முடியுமா? கவலைப்படாதடி, ஒன்னும் ஆவாதடி. ஏ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இப்படி பண்ணிட்டியே இந்த பிள்ளைய. இந்த பிள்ளைக்கு கொஞ்சமாச்சும் அறிவு கொடுத்துருக்கான்ல, இப்படி அறிவு கட்டத்தனமா அவாதான் போய் இப்படி பண்ணிட்டாளே. எக்கோ வந்து சின்ன பொண்ணு வீட்டு பக்கத்துல வந்துட்டோங்கோ. அடுத்த தெரு அவிய தெரு தாங்கோ. அவி நெட்டமாமா இருந்தவன் அப்படியே கூட்டிட்டு கடை ஆஸ்பத்திரி கூட்டு போ சொல்லுவோக்கோ. ஆமா முடியுமா? அதுக்கு முன்னாடி யாராச்சும் தெரிஞ்சவி எதுவும் வராவலன்னு பாரு. சீக்கிரம் கடை ஆஸ்பத்திரிக்கு ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போ சொல்லுவோம். எக்கோ இந்நேரத்துக்கு ஒரு பையன் வெளியே இல்லக்கோ. ஒருத்தரும் இல்ல, சும்மா எப்ப பார்த்தாலும் சும்மா நம்ம ஊர்ல ஆட்கள் சுத்திட்டே கிடக்கும். பாருங்க வெறிச்சோடி கிடக்குக்கோ. சின்ன பொண்ணு நேரமா என்னன்னு தெரியலக்கோ. எக்கோ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா அது வேற நிறைய செலவாகுமே. நெட்டச்சி சும்மா இருக்க இல்லாம இப்படி செலவெல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கா. வீட்டுக்கார் வேற பாவம்க்கோ. ஆமாடி, ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த ஸ்கேன் எடுங்க இந்த ஸ்கேன் எடுங்கன்ட்டு அது இதுன்னு சொல்லி சாவடிச்சு விடுவாவே. என்ன பண்ண எல்லாம் நேரம் இவ சொல்ல கேட்காள. இவ கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, பங்களாக்காரிட்ட இவ மாட்டிக்கிட்டா. எல்லாம் கொழுப்பு பண்ற வேலைடி. நம்ம எவ்வளவு நேரம் சொன்னோம். இவ வந்திருக்கலாம்ல, வீணா இப்படி அடி வாங்கிட்டு வந்து கிடக்கா பாரு. ஆமாக்கோ, நம்ம பேச்ச ஒரு வார்த்தை கேட்டாளா? கேட்டிருந்தா இப்ப ஒழுங்காவாச்சும் இருந்திருப்பா. இப்ப பாருங்க எப்படி கிடக்கான்ட்டு. ஐயே நம்ம எங்க இருக்கோம்? நம்ம மூஞ்சி நேருக்கு இப்படி வெயில் அடிக்கி. எங்க இருக்கோம்னு தெரியலையே. ஐயே ஒருவேளை நம்ம நரகத்துக்கு போயிட்டு இருக்கோமோ? ஐயோ பங்களாக்காரி நம்மள கொன்னுட்டாளோ? ஏன் கடவுளே, நான் எங்க இருக்கேன்? ஐயோ இடமே புதுசா இருக்கே. இது என்ன? கீழே ஒரு 3 பேர் நம்மள தூக்கிட்டு போறாளுதே. ஐயோ யாரு? ஒருவேளை நரகத்துல நம்மள என்ன சட்டியில போட்டு பொறிக்க கொண்டு போறாளுகளோ? ஐயா பயமா கிடக்கு. ஒவ்வொரு இடமெல்லாம் கூட்டிட்டு போறாளுங்க. இது எந்த இடனே தெரியலையே. ஃபுல்லா வானம் மட்டும்தான் தெரியுது. மேகமூட்டமா இருக்கு, வேற ஒண்ணுமே தெரியலையே. என்ன இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் யார தூக்கிட்டு வராவே? ஐயோ எக்கா, சின்ன பொண்ணு தான் கத்துறான்னு நினைக்கேக்கோ. ஏ சின்ன பொண்ணு கத்தாதடி உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏ சின்ன பொண்ணு உனக்கு என்னடி ஆச்சு? ஏ சின்ன பொண்ணு, எக்கோ என்னக்கோ இப்படி தூக்கிட்டு வரிய? என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன யாராவது காப்பாத்துங்க. என்ன ஒரு 3 பேர் தூக்கிட்டு போறாவே, காப்பாத்துங்க. ஏ சின்ன பொண்ணு பயப்படாதடி, நாங்க தான். ஏ கடவுளே காப்பாத்து. ஐயோ என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போனாலும் பரவாயில்லையே, நரகத்துக்குலாம் கூட்டு போறியே. என்ன செட்டிலாம் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ முள்ளு கம்பிலாம் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ காப்பாத்துங்க. எக்கோ சின்ன பொண்ணுக்கு என்னக்கோ ஆச்சு? ஐயோ என்னமோ நடந்து போச்சுனா. ஏ சின்ன பொண்ணு ஆடாதடி, பிடிக்க முடியல. ஐயோ அம்மா. ஏ சின்ன பொண்ணு என்னடி ஆச்சு? காப்பாத்துங்க. ஏ சின்ன பொண்ணு, நான் தாண்டி செல்லத்தாயி ஒத்தரோசா, நாங்க தாண்டி இருக்கோம். இனி பயப்படாதடி. எக்கோ ஏ செல்லத்தாய்க்கா நீங்களாக்கோ? எக்கோ உங்களே இந்த பங்களாக்காரி கொன்னுட்டாளா? எடு செருப்பனா, எங்களையும் கொல்லுவா நல்லா. உன்னை தாண்டி அடிச்சு துவச்சிட்டா. உன்னை அள்ளி வாரி போட்டு தான் போய் உன் வீட்டு கூட்டு வந்திருக்கு. எக்கோ என்னமோ நடந்து போச்சுக்கோ. எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை. ஏ முனி, நீ ஏண்டி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி ஆயிட்டுல சின்ன பொண்ணு? அடிச்சு வாய் மூடு. அதான் சாவலெல்லாம் உயிரோட தானே இருக்கேன். வேற என்ன ஒப்பாரி வைக்கா? அவ்வளோ கண்ணை தொடங்கடி. சும்மா கிடந்து அழுதுட்டு கிடக்கிய. ஐயோ நான் தாண்டி அழுவணும். என்ன தாண்டி போட்டு போட்டு துவச்சிட்டா. சீ, இவளுக்காண்டி போய் அழுதேன் பாரு. என்ன சொல்லணும்? எக்கோ என்னக்கா ஆச்சு? என்ன அதை என்ன கேக்குறிய?
சுதந்திர தினத்துக்கு ஒரு 15 முட்டாய் வாங்கி கொண்டு வந்து வீட்ல வச்சாலான்னா அதுல 2 முட்டாய் தின்னாலாம் 13 முட்டாயை காணுமா. அத இப்போ பங்களாக்காரி தான் திருடிட்டான்ட்டு பங்களா முன்னாடி போய் அந்த கத்து கத்திட்டு நிக்கானோ. என்னக்கா சொல்றீங்க? அந்த பாலடைஞ்ச பங்களா, அந்த பங்களாக்காரி பேய் வருதும் பாவலே, அங்கேயா போய் கத்துனா? ஆமாண்ணா, அங்க கத்துனதெல்லாமே அடியே வெளியே வாடி திருடிங்க பயந்தாங்கோலிங்க என்னென்ன வாழ்த்தலாமோ போட்டு அந்த பங்களாக்காரியை அறுத்து கிழிக்கிறா. அது மட்டும் இல்லைன்னா அவ ரொம்ப நேரம் வெளியே வரலன்ட்டு ஒரு கல்லை தூக்கி பெரிய கருங்கல்லா தூக்கி பங்களா மேல எரிஞ்சிட்டானோ. கல்லை எரிஞ்ச உடனே அந்த பங்களாக்காரி வெளியே வந்து இவளை வேலுவலுன்னு போட்டு வெளுத்துட்டானோ. ஐயோ அப்புறம் என்னாச்சு? ஆமா, அங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்காவே. ஐயோ அப்புறம் என்னாச்சு? ஐயோ நொட்டே. அப்புறம் என்னன்னா பேச்சு மூச்சு இல்லாம வேடு உளுந்து கிடந்தா நாங்க தான் பயத்துல தூக்கிட்டு அள்ளி வாரி போட்டு அங்க இருந்து இங்க வர நடந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கணும். ஆமாண்ணா, பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடந்தானோ செத்த போன மாதிரியே கிடந்தா பாத்துக்கிட்டுங்க. நாங்க வேற பயந்தே போயிட்டோம். செத்துக்கிட்டு போயிட்டாலோ என்னன்னு தெரியலையேன்னு பயந்து அலறி அடிச்சுட்டு வேகமா கொண்டு வந்தோம். ஏதோ இங்க வந்துதான் திடீர்னு பயந்தாப்புல கத்தி இருக்கானோ. ஏன் சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு ஏன்டி இந்த தேவையில்லாத வேலை? யோ நெட்ட, இப்படி முட்டாய் வந்து திருடிட்டாலேன்னு ஒரு கோவத்துல போய் காட்டு கத்து கத்திட்டேன். அவ என்னடானா போட்டு என்ன வெளு வெளுன்னு வெளுத்து புட்டா. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? அது 1 ரூபா முட்டாய் தானடி, அதுக்கு ஏன்டி இப்படி ஏன் பண்ற? யோ நெட்ட, 1 ரூபான்னா என்ன உனக்கு சும்மாவா? என்ன நல்லா சொல்லுங்கண்ணோ, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துறோம். இங்க பேச்ச கேட்காம வீணா போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்து கிடக்கானோ. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடி? முட்டாய் காணும்னா முதல்ல ஏன்ட்ட தானடி கேட்கணும். யோ நெட்ட, உனக்கு தான் சுகர் இருக்குல்ல, நீ தான் முட்டாயே திங்க மாட்டால. அடியே சுகர்னா என்ன ஒரு முட்டாய் கூடவா திங்காம இருப்பாங்க? நான் ஒரு முட்டாய் தின்னுட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துல சின்ன பசங்க எல்லாம் வந்து விளையாடிச்சு. அதனால சரி பார்த்தோன்னே நிறைய முட்டாய் இருக்குன்ட்டு ஆளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுத்தேன். யோ நெட்ட, என்ன சொல்ற? முட்டாயே நீ தான் சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தியா? அப்போ பங்களாக்காரி திருடலையா? அட அறிவு கட்ட மூதேவி, அந்த முட்டாயை கொண்டு அவங்கடியே திருடி அவனடியே பண்ண போறா. ஐயோ அவ பேய்டி. ஐயோ இவ வேற லூசுத்தனமாலாம் பண்ணிட்டு கிடக்க. அந்த முட்டாயை நான் தாண்டி எடுத்து கொடுத்தேன். ஏன்ட்ட முதல்ல கேட்டு தொலைஞ்சிட்டு அங்க போக வேண்டியது தானே. அட பாவி பாவி, என் முட்டாய் திருடிட்டான்னு அந்த கத்து கத்தினியே. கடைசியில உன் புருஷன்கிட்ட கேட்காம அங்க பேய்ட்டலா போய் சண்டைக்கு நின்று இருக்கா. ஏக்கோ இவளுக்கு நல்லா வேணும் தாக்கோ. என்ன அடி 4-5 அடி எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்கணும். அந்த பங்களாக்காரி ஏதோ விட்டுட்டா பாவம் பார்த்து. திமிர் எடுத்த கழுத. நான் கூட உண்மையா அவதான் திருடிட்டான்னு நினைச்சேக்கோ. இவ சொல்றதெல்லாம் பாத்துட்டுங்க பாருங்க. இவளுக்கு தான் எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராத. அறிவு கட்ட கூமுட்டையெல்லாம் கிடக்கா. நெட்ட பையன், நீ பண்ண வேலைக்கு நான் அங்க போயிட்டு தர்மடி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஏ சின்ன பொண்ணு, நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடுவேன் பாத்துக்க. வாயில நல்லா வருது. வீட்டுல நான் ஒருத்தன் எங்க இருக்கேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? முட்டாய் யாருதுன்னா என்னாச்சுன்ட்டு? யோ நெட்ட, நான் கஷ்டப்பட்டு முட்டாய் வாங்கி வைப்பேன், நீ உன் இஷ்டத்துக்கு அதை பிள்ளைகளுக்கு தூக்கி கொடுப்பியோ? ஏக்கோ பாத்தீங்களாக்கோ, உங்க முன்னாடியே எப்படி பேசுறா பாத்தீங்களாக்கோ. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு முட்டாய் கொடுத்தது தப்பாக்கோ? அதுக்கு பாருங்க என்ன நலனுக்கா பாருங்கக்கோ. ஏ சின்ன பொண்ணு வாயை மூடடி. நீ பண்ண வேலைக்கு ஒண்ணு பேசாம அங்கேயே போட்டு வந்திருக்கணும். சீ, இவளை நம்பி போனாலும் விளங்கதான் செய்யும்பா. யோ நெட்ட, உன்னாலதான் யா இவ்வளவு அடி. அதுக்கப்புறம் இவ்வளவு கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நெட்ட பையன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டே திரி. ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு வீட்டுல ஒண்ணும் கேட்காத. அந்த ஆளுக்கு இஷ்டத்துக்கு போய் அங்க போய் சண்டை போடு. சீ, அதுக்கு இந்த பங்களாக்காரி மேல போயிட்டு இப்படி பழிய தூக்கி போட்டேன்னா அது முட்டாய் திருடின பழியெல்லாம் போட்டிருக்கா. முட்டாய் திருடுறதுக்கு அவன் என்ன சின்ன பிள்ளையா? அறிவு கொஞ்சமாச்சும் வேண்டாம் உனக்கு? ஏ சின்ன பொண்ணு, நான் தான் உன்ட்ட அப்பயே சொன்னேன்ல, வேற யார்ட்டாச்சும் கேளு முட்டாய் என்னாச்சு உன் வீட்டுக்கார்ட்ட கேளுன்னு. பெருசா ஒண்ணும் கிடையாது. பங்களாக்காரி தான் திருடிட்டா. ஊன அந்த கத்து கத்துனா நல்லா அப்படி பேசினதுக்கு தான் நல்லா வசதியா வாங்கி கட்டிட்டு வந்திருக்கா. எக்கோ நான் என்னக்கோ பண்ணுவேன்? இந்த நெட்ட பையன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி பண்ணுவான்னு எனக்கு என்னக்கா தெரியும்? ஏ சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுடி. சும்மா நெட்ட பைய குட்ட பையன்னுட்டு. எக்கோ என்னக்கோ நீங்க வேற பேச்சுவாக்குல நெட்ட பையன் குட்ட பையங்கிய. என்ன உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணே, வேற ஒண்ணும் இல்லன்னா. சரிக்கோ சரிக்கோ. ஏ சின்ன பொண்ணு, இனிமையாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்ன ஏதுன்னு பார்த்து ஒழுங்கா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இது பண்ணு. சும்மா தேவையில்லாம அவசரம் கொடுக்க மாதிரி போயிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்தால இது ஞாபகம் வச்சுக்க பாத்துக்க. இதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா உனக்கு தான் எல்லாம் தெரியும் டிங்கு டிங்குன்னு ஆடாத. ஐயோ குந்தாணி, இவெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாளே. ஐயோ நெட்ட பையன், இவனுக்கு இன்னைக்கு சோத்துல இன்னைக்கு விஷ வைக்காம விட மாட்டேன். அந்த பங்களாக்காரி என்ன புரட்டி புரட்டி அடிச்சிருக்கா. இவன் என்னடானா அவ்வளவு முட்டாயையும் நல்ல ஓசியில கொடுத்துட்டு இவனும் தின்னுபுட்டி எப்படி இருக்கான் பாரு வீட்டுள்ள. ஏக்கோ வாங்கக்கோ, நம்ம வீட்டை பார்த்து போவோம்க்கோ. ஏம்மா காலையில இருந்து இவ பண்ண அலப்பறையில வீட்டுல ஒரு வேலையும் நடக்கலப்பா. எம்மா ஒரே கடுப்பா இருக்குப்பா. நாங்க வீட்டை பார்த்து போறோம். ஆமாடி, வீட்டுல போட்ட வேலை போட்டபடி கிடக்கு. போய் பார்க்க வேண்டியதுதான். இவளையே வச்சிட்டு இருந்தா இவடையே வச்சுட்டு இவ கூட போக வேண்டியதுதான் இனிமேட்டு. ஏம்மா இதுக்கப்புறமா ஒழுங்காரு சின்ன பொண்ணு, சரியா? சரிக்கோ. சரி சரின்னு நல்ல மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி தலையாட்டுவா. வேற ஒன்னும் செயல்படுறதுல ஒன்னும் கிடையாது. ஏடி விடுங்கடி, ஏன்டி நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். வாய மூடுங்கடி, அவ்வளோ திட்டி திட்டியே தீத்துறாதியே.
ஏ சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் திவி ஈஸ்வர், ஹாய் வினோத், ஹாய் மீனா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பிரன்யா, ஹாய் சுந்தரம், ஹாய் செவ்வந்தி, ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் சுதனேஷ், ஹாய் சிவரஞ்சினி, ஹாய் சூசை, ஹாய் நந்தினி, ஹாய் அமித்கரன், ஹாய் அதர்ஸ் பவனி, ஹாய் ஜமுனா, ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்குடி, ஹாய் ஸ்லோமி, ஹாய் பெர்லின், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் வைஷ்ணவி, ஹாய் மாரி இசை, ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் மகா, ஹாய் சசி, ஹாய் நிலா, ஹாய் பூஜா, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜுகான், ஹாய் மிலர் நிலா, ஹாய் ஆதித்யா, ஹாய் காவியா, ஹாய் முத்துக்குமார், ஹாய் பட்டுராணி, ஹாய் அனிதா, ஹாய் அருண், ஹாய் ரேணுகா, ஹாய் அம்பிகாவதி, ஹாய் அவிகாஸ்ரீ, ஹாய் செல்வா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் மேரி, ஹாய் சிவதர்ஷன், ஹாய் ஜெகதீஷ், ஹாய் ரோஜா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் சுதா, ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிஹரன், ஹாய் ஹேமானந்த், ஹாய் ராதிகா ஸ்ரீ, ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் எலேனா, ஹாய் ஜெயசாமி, ஹாய் கீதா, ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் ஆலியா, ஹாய் மோஷின், ஹாய் சித்தார்த், ஹாய் புவனா, ஹாய் மோகித், ஹாய் அருண், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் சசி, ஹாய் லட்சுமை, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் ரேவதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் சரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.